இந்த சோதனையெல்லாம் எனக்கு ஏன்பா வருது நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்து நிறைய நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில நீங்க ஜெபிச்சா அந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்காது. ஆனா நீங்க நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடும் போது நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் உன்னுடைய கை தூக்கி விட்டு உன்னுடைய பிரச்சனை என்னன்னு உனக்கு கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். சில நேரங்களில் உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படாத நிலைமை கூட இருக்கும். அப்போ கூட நீங்க சொல்லுவீங்க, ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல, ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் இது வாய்க்கல அப்படின்னு சொல்லி கூட நீங்க நிறைய நாட்கள்ல புலம்பி தீர்த்திருக்கலாம். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க முதல்ல பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். ஏசப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்கிட்ட என்ன இருக்கு, இன்னும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் என்னென்ன காரியங்களெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சு பார்த்து நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய